ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவில் அமாவாசை பூஜை. ஹனுமந்த வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் வசந்தோற்சவம். சர்வலங்காரத்துடன் பவனி வந்த ஸ்ரீரங்க நாயகி. பட்டீஸ்வரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வர சுவாமி கோவில் முத்துப்பந்தல் திருவிழா. பிரம்மாண்ட முத்துப்பல்லாக்கில் ஊர்வலம் வந்த திருஞான சம்பந்தர். சிவகங்கை சூரக்குடி அருள்மிகு செகுட்டு ஐயனார் கோயில் புறவு எடுப்பு விழா. மண் குதிரைகளை சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்திய திரளான பக்தர்கள். நாமக்கல் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவில் பிரார்த்தனை பிரம்மோற்சவ திருத்தேர் பெருவிழா. பல்வேறு வாகனங்களில் உலா வந்த உற்சவர் பெருமாள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு உற்சவருக்கு ஹனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று மாலை வாகன மண்டபத்தில் சிறிய திருவடியான ஹனுமந்தன் மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். வெண்பட்டுடன் காசு மாலைகள், அடுக்கு பதக்கங்களோடு காதணிகளும் நீள்முடி கிரீடமும் அணிந்து கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி பிரியபக்தன் மேல் சர்வலங்காரத்தோடு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நின்று அருள்பாலித்தார். காவிப்பட்டாடை கட்டிக்கொண்டு வெற்றிலை மாலைகளோடு மலர் மாலை அணிந்து எம்பெருமானை சுமந்தவாறு சிறிய திருவடியான ஹனுமந்தனும் திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே வந்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சக்கரவர்த்தி திருமகனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு இருகுடை சேவையோடு உற்சவருக்கு ஹனுமந்த வாகன புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்து நகரின் பல்வேறு வீதிகள் வழியே கோயில் யானைகள் முன்னே செல்ல ஹனுமந்தன் மீது நின்றவாறு பவனி வந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை ஏராளமானோர் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு வைபவமாக வசந்தோற்சவம் நடைபெற்று வருகிறது. இரண்டாம் திருநாளான நேற்று தாயார் சன்னதிக்குள் சென்ற ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். நாச்சியாருக்கு முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து அடுக்கு பதக்கங்களோடு திருமாங்கல்யமும் பவள மாலையுடன் மாணிக்க மரகத கற்கள் பதித்த அபயபரதமும் தந்து பச்சை கரை வைத்த காவிப்பட்டு சேலை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து வசந்த மண்டபம் எனும் நீராழி மண்டபத்தை அடைந்த தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து மண்டபத்தின் மைய மேடையில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வலங்காரத்துடன் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த ஸ்ரீரங்க நாயகியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க துளசிதள அர்ச்சனை நடைபெற்றது. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வர சுவாமி கோவில் முத்துப்பந்தல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் முன்பு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பல்லாக்கை நிறுத்தியிருந்தனர். கோயிலில் உற்சவர் அருள்மிகு திருஞான சம்பந்தருக்கு வெள்ளிக் கவசத்துடன் ஆபரணங்களும் கிரீடத்துடன் மாலையும் அணிவித்து பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஞான சம்பந்தருக்கு தூபத்துடன் தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே வந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க முத்துப்பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். 24 அடி உயரம், 36 அடி நீளம், 3 டன் எடை கொண்ட அழகிய முத்துப்பல்லாக்கில் திருஞான சம்பந்தர் நின்று அருள்பாலித்தார். பிறகு கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர முத்துப்பல்லாக்கு வைபவம் துவங்கியது. வழிநெடுகிலும் ஞான சம்பந்தருக்கு பக்தர்கள் ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். நாதஸ்வரம் இடத்தாளங்களோடு முத்துப்பல்லாக்கு வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக திருக்கோயிலிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து இரு குடைகள் பிடித்தபடி மாட வீதியில் வலம் வந்தனர். சிறிய திருவடி சன்னதியை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது தெய்வங்களை எழுந்தருளச் செய்ததும் மூலவர் மற்றும் உற்சவர் அஞ்சனை மைந்தனுக்கு மலர் மாலை சாற்றி செடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோயிலை நோக்கி புறப்பட்டனர்.
மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர கோயிலை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகள் முன்பு பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து தெய்வங்களை சுமந்தபடி வந்து கொடிமரத்தின் முன்பு நிறுத்தி கும்பதீபம் காட்டியதும் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி பகுதியில் உள்ள அருள்மிகு செகுட்டு ஐயனார், ஸ்ரீ சிறைமீட்ட ஐயனார், அருள்மிகு படைத்தலைவி அம்மன் கோவில் புரவி எடுப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் செவிட்டு ஐயனார் கோயில் முன்பு குழுமியிருந்தனர். மண்ணால் செய்யப்பட்ட வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயில் குதிரைகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். பிறகு சாமியாட்டம் நிகழ்வு துவங்கியது. பாரம்பரிய முறைப்படி தாரை தப்பட்டைகள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பிறகு புரவி எடுப்பு விழா துவங்கியது. கோயில் குதிரைகள் காவல் தெய்வங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்களும் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக சிறிய மற்றும் பெரிய குதிரை பொம்மைகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். குதிரை பொம்மைகளுக்கு ஏராளமான பெண்கள் குலவையிட்டு ஆலம் கரைத்து வழிபட்டனர். எண்ணற்ற பக்தர்கள் உடன் வர ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே குதிரைகளை சுமந்தபடி கோவிலை அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரையில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஆனி மாத பிறப்பை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். முன்னதாக நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசத பெருமாளை வெள்ளி திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். ராஜகோபுரத்தின் முன்பு தெய்வங்கள் எழுந்தருளியதும் பிரபந்த பாராயணம் துவங்கியது. உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். இடது திருக்கரத்தால் பக்தர்களை வாய் என்று அழைத்து வலது கையால் அபயம் காட்டியபடி உற்சவர் பெருமாள் அழகாக அருள்பாலித்தார். தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. தொடர்ந்து இரு குடைகள் பிடித்தபடி உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த தெய்வங்களை 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தபடி வலம் வந்து வணங்கினர். இதைத் தொடர்ந்து தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்று சன்னதிக்குள் ஆரத்தி காட்டியபடி பிரவேசிக்க செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் பிரார்த்தனை பிரம்மோற்சவ தேர் திருவிழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பெருவிழா துவக்க நாளன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் தங்கக்கவச அலங்காரத்துடன் உபயநாச்சியார்கள் சமேதராக காட்சி தந்த மூலவர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண சுவாமிக்கு காப்பு கட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கொடிமரம் அருகே கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கொடிமரத்தில் கருட பட்டம் ஏற்றப்பட்டதும் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கொடிமரத்திற்கு கோபுர தீபம் கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு கோயில் வளாகத்தில் சூரிய பிரபை வாகனத்தின் மேல் உபயநாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு மங்கள வாத்திய முழக்கத்தோடு பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். அலங்கார பிரியன் ரத்னங்கி அலங்காரத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு 7 குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபை வாகனத்தில் நின்று அருள் புரிய பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே வந்ததும் வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் ஆரத்தி காட்டி வழிபட்டனர். இதேபோல் உற்சவத்தின் ஒரு பகுதியாக கோயில் வளாகத்தில் அன்னப்பறவை மீது உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க சுவாமிக்கு பல்வேறு தீபங்கள் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். இதைத் தொடர்ந்து விசிறி விச்சனம் சுருட்டி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவரை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். அன்னத்தின் மீது பரமபத கோலத்தில் அமர்ந்தவாறு வீதி உலா வந்த உற்சவர் பெருமாளுக்கு வீடுகள் தோறும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் எழுந்தருளி உள்ள ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது.
கோயில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அபயம் காட்டி கதை தாங்கியபடி அருள்பாலிக்கும் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க அஞ்சனை மைந்தனுக்கு பரிவட்டம் கட்டி காதணிகளோடு திருமார்பில் சீதாராம லட்சுமணர் பதக்கம் வைத்து எலுமிச்சை, அரளி, சம்பங்கி, மல்லிகை, வெற்றிலை உள்ளிட்ட மாலைகளோடு வடை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி தந்த ஆஞ்சநேயருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களாலும் துளசியாலும் அர்ச்சனை செய்து ஏக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி சன்னதியின் வெளியே எழுந்தருளியுள்ள அஞ்சனை மைந்தனுக்கு மகா கற்பூர ஆரத்தியும் மூலவருக்கு ஏக தீபமும் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து மூலவரின் சடாரி கொண்டு அஞ்சனை மைந்தனுக்கு மரியாதை செய்ததும் பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. கோவை கொடிசியா வளாகத்தில் அமைந்திருக்கும் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அலங்கார பிரியனுக்கு தங்க கிரீடம் அணிவித்து காதுகாப்புடன் திருமார்பில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களின் பதக்கங்களோடு அடுக்கு பதக்கங்களும் கவசங்களுடன் சங்கு சக்கரமும் வைத்து வண்ணப்பட்டாடைகள் கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தாமரை பீடத்தின் மேல் நின்றபடி அருள்பாலிக்கும் எம்பெருமான் பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அருள் புரிய பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. பிறகு சுவாமிக்கு தீபாரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற திரளான பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் அரிசி குவியல் மீது அம்மன் திருமுகம் பதித்த கலசத்தை பிரதிஷ்டை செய்ததும் பெண்கள் பக்தி பாடல்கள் பாட மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து கோயில் வளாகம் முழுவதும் வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் சங்கல்பம் செய்து கொண்டனர். பிறகு பிரதான திருவிளக்கில் தீபம் ஏற்றப்பட்டதும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். மேலும் திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டதும் போற்றி மந்திரங்களை கூறியபடி திருவிளக்குகளுக்கு மஞ்சள், குங்குமம், உதிரிப்பூக்கள் ஆகியவற்றை கொண்டு பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் திருக்கோஷ்டியூர் நம்பிகளின் 1040வது அவதார திருநாள் விழா நடைபெற்றது. தங்க விமானத்துடன் தெய்வ சுதை சிற்பங்கள் நிறைந்த மூலஸ்தான கோபுரம் அமைந்த திருக்கோயிலில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ திருக்கோட்டியூர் நம்பிகளையும் அருகே ஸ்ரீ ராமானுஜரையும் கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து கதம்ப மலர்ச்சரம் சூட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கும் தீர்த்தத்துடன் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் உள்ள அருள்மிகு காளியம்மன் கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகம் மற்றும் மூலவர்களின் ஆபரண கவசங்கள் அடங்கிய பெட்டி ஆகியவற்றை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். சிறுவர், சிறுமியர்கள் மற்றும் இளைஞர்கள் பரவச நடனம் ஆடியபடி முன்னே செல்ல வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு பூங்கரகங்களை சுமந்தவாறு கிராமத்தை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து நாதஸ்வரம் இடத்தாளங்களோடு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் மாவிளக்குகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். தொடர்ந்து நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டும் பால் குடங்களை சுமந்தவாறும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த வேப்பங்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கங்கையம்மன் கோயிலின் 155ஆம் ஆண்டு சிரசு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு தாரை தப்பட்டைகள், பம்பைகள் முழங்க அம்மன் சிரசை சுமந்து கொண்டு பரவச நடனம் ஆடியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் அம்மன் சிரசிற்கு மாலைகள் அணிவித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த அம்மன் சிரசை ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்து திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு கங்கை அம்மனை தரிசிக்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பாலசுப்பிரமணியபுரம் கிளாமரத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சந்தன மாரியம்மன், ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன், அருள்மிகு பாம்புலம்மன் மற்றும் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் வைகாசி பொங்கல் முளைப்பாரி உற்சவ விழா நிறைவாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. கோயிலில் மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி பச்சை பட்டு சேலை கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அம்மன் திருமுகம் பதித்த கலசம், காவல் தெய்வங்கள் முன்னே செல்ல நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு இசை வாத்தியங்களோடு ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்தவாறு கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். பிறகு ஊர் எல்லையில் உள்ள கண்மாயை அடைந்ததும் முளைப்பாரி சட்டைகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பெண்கள் கும்மி அடித்து வழிபட்டதும் நீரில் முளைப்பாரிகள் கரைக்கப்பட்டன. ஈரோடு, கரூர், திருவள்ளூர், ராமநாதபுரம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் முருகனுக்கு ஆனி மாத முதல் செவ்வாயை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு ரத்தன அங்கி அணிவித்து தலைப்பாகையுடன் பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தண்டமும் வெற்றி வடிவேலும் ஏந்தியபடி கருணை பொங்கும் விழிகளும் புன்னகை தவழும் திருமுகத்துடனும் கந்தன் திருக்காட்சி தந்தருள திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் குமரனுக்கு கும்ப தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தியும் ஏக்க தீபமும் சமர்ப்பித்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோயிலில் மூலவர் சன்னதி வெளியே எழுந்தருளியிருக்கும் பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு விபூதி காப்பு சாற்றி வெண்பட்டு கட்டி தலைப்பாகையுடன் மாலைகள் அணிவித்து அலங்கரித்தனர். வேலும் கொடியும் தாங்கியபடி அழகாக காட்சி தந்த குமரனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி
அர்ச்சனை செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள அருள்மிகு வேல்முருகன் திருக்கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி தந்த தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி கருவறையில் எழுந்தருளியுள்ள மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் விநாயகர் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருள பரிவார தெய்வங்களும் சிறப்பு அலங்காரத்துடன் அருள்பாலித்தனர். பம்பைகள் நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடிகளையும் பால் குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். பிறகு கோயிலில் நேர்த்திக்கடன் செலுத்தி மூலவரை தரிசிக்க அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பொத்தனூர் பகுதியில் பச்சை மலையின் மேல் உள்ள அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தண்டத்துடன் எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் குமரனுக்கு விபூதி காப்பு சாற்றி பட்டாடையுடன் ஆபரணங்கள் அணிவித்து மலர் கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்தனர். சக்தி வடிவேலோடு காட்சி தந்த அழகனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவில் அமாவாசை பூஜை. ஹனுமந்த வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் வசந்தோற்சவம். சர்வலங்காரத்துடன் பவனி வந்த ஸ்ரீரங்க நாயகி. பட்டீஸ்வரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வர சுவாமி கோவில் முத்துப்பந்தல் திருவிழா. பிரம்மாண்ட முத்துப்பல்லாக்கில் ஊர்வலம் வந்த திருஞான சம்பந்தர். சிவகங்கை சூரக்குடி அருள்மிகு செகுட்டு ஐயனார் கோயில் புறவு எடுப்பு விழா. மண் குதிரைகளை சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்திய திரளான பக்தர்கள். நாமக்கல் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவில் பிரார்த்தனை பிரம்மோற்சவ திருத்தேர் பெருவிழா. பல்வேறு வாகனங்களில் உலா வந்த உற்சவர் பெருமாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ